கொங்கு மண்டலம் அது வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது மண் மட்டுமல்ல, அது ஒரு நாகரிகம், ஒரு மரபு, ஒரு வாழ்வியல் பண்பாடு. குல மரபுகளாலும் தெய்வ நம்பிக்கைகளாலும் வீர மரபுகளாலும் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக நிலம். அந்த கொங்கு நாட்டில் 64 குலங்களாக அமைந்த கொங்கு வேளாளர் சமூகத்தில் தனித்த அடையாளத்துடன் விளங்கியது வரகு உண்ணா பெருங்குடி குலம். காடு, மலை, ஆறு, மேடு, இயற்கையோடு உயிராய் இணைந்து வாழ்ந்த மக்கள் அவர்கள். விவசாயம் அவர்களின் உயிர், கால்நடை அவர்களின் செல்வம், மண் அவர்களின் அடையாளம். காணி ஆட்சி அவர்களுக்கு அதிகாரம் அல்ல, அது தர்மம். அந்த தர்மத்தின் பொறுப்பு காங்கேயம் காணி எனும் வளமான நிலத்தின் மீது விழுந்தபோது அதை அவர்கள் தெய்வ அருளாக ஏற்றனர். அந்த காலத்தில் பெருங்குடி குலத்தின் தலைவர் சீயகங்கன். அவன் ஆட்சி வாழ்முனையில் இல்லை, வாக்குறுதியில்தான் இருந்தது. அதிகாரத்தில் இல்லை, நீதியில்தான் நிலைத்தது. காங்கேயம் நகரைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு ஊரும் அவன் ஆட்சியின் பாதுகாப்பையும் நியாயத்தையும் அனுபவித்தன. தன் குலத்தாருக்கென காங்கேயத்திற்கு அருகில் அவன் உருவாக்கினான் ஒரு நகரம், சிங்கை மாநகரம். நகரின் மையத்தில் எழுந்தது சிங்கையன் கோட்டை. அது வெறும் கல்லும் மண்ணும் அல்ல, அது ஒரு குலத்தின் மானம், மரபு, அடையாளம். கங்கை நகர்வாழ் ஆதி பெருங்குடி குலத்தார் என்ற புகழ் வாய்மொழியாக நாடெங்கும் பரவியது. வரி வசூல், தானிய சேமிப்பு, பண்டமாற்று சந்தை, கால்நடை பாதுகாப்பு, ஒவ்வொரு துறையிலும் நேர்மை, தர்மம், நியாயம். இந்த காலகட்டமே பின்னாளில் தோன்றவிருக்கும் ஸ்ரீ கரிச்சிக்குமார் சுவாமியின் திருவிளையாடல்களுக்கு அடித்தளமாக அமைந்தது. ஒரு குலத்தின் ஆன்மா எவ்வாறு உருவாகிறது என்பதற்கான தொடக்கம் இதுவே.